பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர், மேடை பேச்சாளர், இலக்கிய பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அரசியல் விஷயம், அதை அண்மையில் அவர் ஸ்டாலினை சந்திச்சார். ஸ்டாலின் சந்திச்சதுக்கு பிறகு அவரை வச்சு பல விஷயங்கள் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ உடனடியாக அது ஒரு என் கார்டு போறாரு. நான் டிஎம்கோட பி டீம்னு என்ன சொல்றாங்க, நான் பி டீம்லாம் கிடையாது அப்படின்றத சொல்றாரு. ஒரு அரசியல் நாகரிகம் சம்பந்தமாக தான் சந்திச்சேன், அது எந்த விதமான காரணங்களும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ அவரை வச்சு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் சந்திச்சிட்டார் முதலமைச்சரை. ஒரு ரணமாகி போன மனநிலை அவருக்கு. ஏன்னா ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா கொடுத்ததற்கு பிறகு வழக்கு முடிந்து அவர் திரும்பி வருகிற பொழுது அதே முதலமைச்சர் பதவியை அவர்கிட்ட திருப்பி கொடுத்தவர். நான் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்கலாம், எடப்பாடி மாதிரி சொல்லலை. திருப்பி கொடுத்தவர். பணிவு அவரிடம் பாடம் கேட்கும், அடக்கம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கும். அப்படி ஒரு பண்பாடு நிகழ்த்த மனிதர் அவர். ஆரவாரமோ ஆடம்பரமோ அவருக்கு உடன்படாது. ஆனால் அவரை திட்டமிட்டு இழிவுபடுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்ட பஞ்சாயத்து செய்து அவரை பார்ட்டியினுடைய சீஃப் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்து, எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளர்னு அறிவித்த நிலையில் எதிர்கட்சி தலைவராக பார்ட்டியினுடைய சீஃப் தான் வரணும். ஆனால் அவரை டம்மி ஆக்கிட்டாங்க. அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். இப்போ அதுவும் போச்சு அவருக்கு. அதனால் இழப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்து தன்னுடைய இருப்பையே அழிக்க துடிக்கின்ற எடப்பாடி என்கிற காட்டுமிராண்டித்தனமான எடப்பாடியினுடைய நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு அவர் அணியமாகி ஒரு துயரங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, துன்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று அவர் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் அண்ணன் மூகா முத்து மறைந்ததை ஒட்டி முதலமைச்சரை சந்தித்து ஆறுதல் சொன்னதும், நடைப்பயிற்சியின் போது முதலமைச்சரை சந்தித்ததும், வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு முதலமைச்சர் உரிமையோடு அழைத்ததும், வீட்டுக்கு சென்று முதலமைச்சரை நலம் விசாரித்ததும், ஒரு கூட்டணிக்கு அச்சாரம் என்று பல பேர் இன்றைக்கு செய்திகள் வந்தாலும் அப்படி ஒரு நோக்கம் அண்ணனுக்கு இல்லைங்கிறத அவர் என்னை தெளிவுபடுத்திட்டார். அவர் தானே ஃபர்ஸ்ட் அந்த குழப்பத்துக்கு காரணம், ஓபிஎஸ் காரணம். சந்திச்சுட்டு வெளியே என்ன சொன்னார்னா, அரசியல் நிரந்தரம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்பவே தெளிவாக சொல்லியிருக்கனால நான் இதுக்காக தான் சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு சூழல் நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது ஓபிஎஸ் யார் அப்படின்னா, காலங்காலமாக தீய சக்தி திமுக எதிர்த்து வளர்ந்த ஒரு கட்சியினுடைய ஒரு டெம்பரவரி முதல்வராக இருந்தவர், முக்கியமான தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எப்படி டக்குனு இந்த அணிக்கு வர்றது அப்படிங்கிறது அவருடைய காலங்காலமாக இதுக்கு எதிர்த்து தான். காலங்காலமாக எதிர்த்து அரசியல் செய்தது மாறும்ல. இப்போ அண்ணன் ஸ்டாலின் அதிமுகலேருந்து யாரும் வர்றவங்கள அங்கீகரிக்காமல் இருக்காரா? இல்லை, மற்றவங்க வரதுக்கும் ஓபிஎஸ் வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓபிஎஸ் அந்த அளவுக்கு அவர் இறங்க மாட்டார். அந்த அளவுக்கு இறங்கி போய் தன்னை இழந்து விட மாட்டார். அண்ணன் ஸ்டாலின் ஒரு நாகரிகமான உறவை வைத்து கொண்டு ஒருவேளை தேவைப்பட்டால் 2026 தேர்தலில் தன்னுடைய தலைமையில் இருக்கிற ஒரு அணிக்கு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அணியில் இணைந்து செயலாற்றி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு தவிர்க்க முடியாதவராக இன்றைக்கு அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் பன்னீர் என்பதுதான் என்னுடைய பார்வை. பன்னீரை பொறுத்த வரைக்கும் பாஜக தவறு செஞ்சுட்டாங்களா? அதாவது அவர் மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுறாங்களா? இப்போ வருத்தப்படுறாங்களே, எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சுதாகர் ரெட்டியா மேலிடப்பார், அவர் வருத்தப்படுறாரு. தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தலைவி தம்பிராட்டி தமிழிசை வருத்தப்படுறாங்க. நண்பர் நயனார் நாகேந்திரன் வருத்தப்படுறாரு. பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுறான். ஏன்னா 3,42,000 ஓட்டு ராமநாதபுரத்தில் வாங்கினவர் அவர், பலாப்பழத்தில் நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதுவும் இப்போ தென்பாண்டி மண்டலத்தில் செல்வாக்கு இருக்குது.
இல்ல இந்த செல்வாக்கு வந்து கூடவே இருக்கும்போது உங்களுக்கு புரியலையா? ஏன் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாஜக சொல்றேன். ஏன் வந்து அது விநாசகாலே விபரீத புத்திங்க. அவங்க இனி அழிவை நோக்கி தான் போவாங்க. இனி அவங்களுக்கு வருகிற காலம் முழுவதும் அஸ்தமனம். இப்ப இந்த விஷயத்துல என்னோட சந்தேகம் என்னன்னா, என்டிஏ அணிக்கு யார் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரே வார்த்தையில பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுக ஒருத்தர்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தனி பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் டெல்லி பாஜக ரொம்ப இபிஎஸ்ஸை தாண்டி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. ஆனா தினகரன் விஷயத்திலேயோ ஓபிஎஸ் விஷயத்திலேயோ எந்த விதமான கருத்தும் பேச மாட்டாங்க. அது அவங்க உட்கட்சி விவகாரம்னு சொல்றாங்க. இப்போ அது சொன்னதோட விளைவு தான் அவர் வெளியே கிளம்பி போயிட்டாரு. இவ வெளியே கிளம்பி போனதுக்காக வருத்தப்படுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஏன் போனோம்? இதை வந்து ஃபர்ஸ்டே வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் இபிஎஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி சிஎம் வேட்பாளர் நீயே கிடையாது, நான் சொல்ற ஒரு ஆள் தான். இபிஎஸ் திருப்திப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நேற்று நயினார் நாகேந்திரன் வீட்டில் இருந்து 130 வகையான வெரைட்டி சாப்பாடு கூச்சம் இல்லாமல் திங்கிறாரு. ஓகே, நெல்லையில் போய் வாகையடி முக்கில் பேசுறாரு. நெல்லையில் என்ன பேசணும்? நெல்லையில் இப்பந்தான் கவின் என்ற ஒரு தம்பி ஆணவ படுகொலையில் உயிர் தொடர்ந்திருக்கிறார். அந்த குடும்பம் மட்டுமில்லை தம்பி, தென்பாண்டி மண்டலமே சோகத்தில் புதைந்திருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லவோ அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ளவோ கூட அவனுக்கு இதயம் இல்லையே. முதலமைச்சர் நலிவுற்ற முதலமைச்சருங்க. இப்பெல்லாம் அப்போலோவில் இருந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். நேற்றைக்கு ஒரு கார் உற்பத்தி வியட்நாமில் இருக்கிற ஒரு கம்பெனியோட உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்து அவர் உடனே சென்னைக்கு வந்துட்டாருங்க. மத்தியானமே வந்துட்டாரு. அந்த இழுபறியிலையும் நெருக்கடியிலையும் கூட அந்த மாணவனுடைய தந்தையிட தோண்டு துயரத்தை பகிர்ந்து கொண்டு, கவலைப்படாதீங்க, உங்களோட நான் இருக்கேன், இந்த இழப்பில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. அது கூட செய்யலை. நேற்றுக்கு என்ன, திருநெல்வேலியில் முருங்கைக்காய் கிலோ 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? கிலோ 3 ரூபாய்க்கு. இவன் எடப்பாடி தன்னை விவசாயின்னு பச்சை துண்டை கட்டிட்டு நாடகம் போடுறாருல, 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. வாங்க ஆள் இல்லைன்னு சொல்லி ரோட்டில் போட்டு முருங்கைக்காய் பூரா காரை விட்டு நசுக்கிட்டாங்க. முருங்கைக்காய் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளினுடைய துயரத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அரசாங்கத்தை நான் அணுகுகிறேன்னு சொல்லியிருக்க வேணாம். ஒரு விஷயம் குறிப்பிட்டாரு, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஏழைகள் அப்படின்ற வார்த்தை இங்க இருக்காது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டார். இப்போ எல்லாரையும் நான் வந்து அதிமுக ஆட்சிக்கு எப்படி வரும்னாது அதை சொல்லு. ஏன் எப்படி வெற்றி பெற போறோம்? 26ல வந்து எப்படி வெற்றி பெறுவ? உனக்கு என்ன ஓட்டு இருக்கு இன்னைக்கு? என்ன சார் எப்படி சொல்றீங்க? பிரதான எதிர்கட்சி அவங்க தான். பிரதான எதிர்கட்சி தான். இப்போ உன் நிலைமை என்னன்னு கேட்குறேன். அதிமுக டெபாசிட் இழந்துச்சுங்க ராமநாதபுரத்தில். ஒரு திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துருச்சுங்க. ஒரு தேர்தல் நடக்கிறது மூலமா வந்து அதை பிஜேபியை விட அதிக ஓட்டு 8-7 தொகுதியில் வாங்கிட்டாங்க தம்பி. நீ வெற்றி பெறக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீ குட்டி சுவரானதே தெரியாம பேசிட்டு இருக்க. இப்போ அந்த பாஜக தான் கூட்டணி வந்துட்டாங்களே. பாஜக கூட்டணி இன்னும் மோசமாயிடும்ல. எப்படி மோசமாகும்? அது எப்படி கூட்டணி பலம் பெற பாலில் கொண்டு போய் நெஞ்சு விட்டுட்டா? மக்களவை தேர்தலில் பாஜக அணி தனித்து களம் கண்டாங்க, அதிமுக எல்லாம் தனித்து களம் கண்டாங்க. அவங்க 18% சொல்றாங்க. எந்த 18%? இவங்க ஒரு 20%. 18%. அப்ப ஓபிஎஸ் வாங்கின 3,42,000 யாருக்கு கணக்குல வரும்? அது பாஜக கணக்குல வரும். டிடிவி தினகரன் வாங்கின கணக்கு யாருல? பாஜக அணி. அந்த அணி தேவநாதன் வாங்கின ஓட்டு யாருக்கு கணக்குல? பிஜேபிக்கு ஓட்டே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல 3% தாண்டி. எங்களுக்கு 11%. எங்க கூட்டணி எங்க இருக்கு? சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்ததுக்கு 5000 வாக்குகள் கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சிலை ஜெயிக்க முடியாத போக்கற்ற புறம்போக்கு பிஜேபி கட்சி. உனக்கு எங்க ஓட்டு இருக்கு? பிஜேபி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. குறைச்சுதான் மதிப்பிடுறேன். அண்ணாமலை கொள்கை ரீதியா நான் குறைச்சு மதிப்பிடுறது என்னுடைய நான் வளர்ந்த விதம், நான் கற்ற கல்வி, நான் பெற்ற பயிற்சி. ஆனா டெமோக்ரஸியில எண்ணிக்கை முக்கியம். அந்த எண்ணிக்கை உனக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறண்ணா. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல 4,00,000 வாக்குகள் வாங்குறாங்க. வானதி சீனிவாசன் அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மக்களவை தேர்தலில் வானதி சீனிவாசன் ஜெயிச்சது கமலஹாசன் போட்ட பிச்சை.
சரி, மக்களவைத் தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல வாக்கு பெற்றிருந்தாங்க. ஆமா. அதே மாதிரி கீழே வந்து சவுத்துல வந்து நயினா நாகேந்திரன் நின்று இருந்தாரு, அவரும் நல்ல சில பல லட்ச வாக்குகள் பெற்றிருந்தாரு. ஆமா. பாஜகவுக்கு மக்கள் வாக்கே அளிக்க மாட்டாங்க. அழிக்க மாட்டாங்க, வர்ற தேர்தலில் கொஞ்சமும் அழிக்க மாட்டாங்க. இல்ல, நீங்க அது மொத்தமா வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் சொல்றீங்களே. தனிப்பட்ட எனக்கு என்னங்க தனிப்பட்ட விருப்பு? நான் என்ன மோடி அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருக்க போறவன்? எனக்கு தனிப்பட்ட விருப்பெல்லாம் கிடையாது. என்னுடைய நல்ல நண்பன் நயினார் நாகேந்திரன் ஒரு புதிய தலைமுறை விவாதத்தில் திருநெல்வேலியில் கலந்துக்கிறோம். எனக்கு எதிரணியில் அவர் பேசுறாரு. பேசி முடிச்சிட்டு இரவு உணவு நான் அவருக்கு கூட தான் அவருக்கு ஹோட்டலில் நாகேந்திரன் ஹோட்டலில் தான் நயினார் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். என்னுடைய நல்ல நண்பர் கருப்பு முருகானந்தம்னு தஞ்சாவூர்ல இருக்காரு, என்னுடைய நல்ல நண்பர். நான் ஒரு நாள் திருச்சியிலேருந்து விமானத்தில் ஏறுறேன். எனக்கு முன் சீட்டில் இருக்காரு யாரு? கருப்பு முருகானந்தம். அவர் என்கிட்ட உங்க பக்கத்தில் இருக்கலாமான்னு கேட்டார். உங்களை எனக்கு நல்லா பிடிக்கும், வாங்கன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு வந்தோம். என்னுடைய நல்ல நண்பன், இன்றைக்கு பாஜகவில் ஏதோ ஒரு பொறுப்பை பெற்றிருக்கிற நண்பர் KP ராகவன், என்னுடைய நல்ல நண்பன். அந்த கட்சியில் இளைஞரணி செயலாளராக முடிசூட்டப்பட்டிருக்கிறானே சூர்யா, SG சூர்யா. நானும் அவர் ஒன்றா ட்ரெயினில் வந்தோம். சென்னையில் எக்மோரில் இறங்கின பிறகு என்னுடைய எண்ணெய் வாங்கிக்கிட்டார், அவர் எண்ணெய் நான் வாங்கிக்கிட்டேன். அவர் எழுதின ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசாக தந்தார். என்னை வீட்டில் அவருக்கு காரில், அந்த பிஜேபி கொடிகட்ட காரில் நான் என்னை வீட்டில் கொண்டு விட்டார். நான் பயணித்தேன். எனக்கு பிஜேபியில் வெறுப்பே கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் மாவட்டத்தில் உள்ளவர், அற்புதமான பண்பாளர். என்னுடைய மகள் நிச்சயதார்த்தம் நாகர்கோவிலில் நான் நடத்திய பொழுது இன்னொரு கட்சி சார்ந்த ஒருதனை கூப்பிட்டேன்னு சொன்னால் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் கூப்பிட்டேன். கேட்டிங்களா? பிஜேபிங்கிற கட்சி மேலே கருத்தியல் ரீதியான விமர்சனமே தவிர அதில் இருக்கிறவங்களை நான் வெறுக்கவே இல்லை. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 11% வாக்கு வந்து தனிப்பட்ட பாஜக கிடைச்சிருக்கு. மற்ற கூட்டணிலாம் கேட்டால் 18% கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டே ஒன்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ அண்ணாமலை 4 லட்சம் வாக்கு வாங்குறாரு, தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க, அவங்க சில பல லட்சங்கள் வாக்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி பல பகுதியில் வாக்கு பெற்றிருக்காங்க. வாக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி பெற முடியல. அந்த வெற்றி பெற அந்த மேஜிக் நம்பர் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. இது வந்து மிங்கிள் ஆகாது, எண்ணெயும் தண்ணீர் மாதிரி இருக்கும். ஏன்னா அதிமுக தொண்டை பிஜேபி ஓட்டு போட மாட்டான். ஓபிஎஸ் இங்க திமுக அணிக்கு வந்தாருன்னா வாக்கு பெற வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து கன்வெர்ட் ஆகும்னு பாக்குறீங்க. அது காலகாலமா திமுக அதிமுக எதிர்ப்பு, அது இங்க கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனா இங்க வந்து அதிமுக பாஜக மாத்தி பாக்குறீங்க. அதிமுக தொண்டருக்கு பெரிய கவலைங்க. நான் எல்லாத்தையும் பழகுறேன். பிஜேபி கட்சி நம்ம கட்சியை அழிக்க துடிக்குதுன்னு கவலைப்படுறோம். ஏன்னா சித்தாந்த ரீதியாக அவரோடு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சிவசேனாவே சின்ன பண்ண வேண்டிதான். இதுதான் பிஜேபிக்கு அரசியல். எந்த மாநிலத்தில் எந்த கட்சி செல்வாக்கு இருக்கிறதோ அந்த கட்சியோடு உறவாடி, அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி, அந்த கட்சியை உருக்குலைத்து, அந்த கட்சி இருந்த இடத்துல தன்னை கொண்டு உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அப்படி நினைச்சான். ஜார்க்கண்டில் அடிச்சு நொறுக்கிட்டான் ஹேமந்த் சோரன். அது மாதிரி எடப்பாடி செய்திருக்கணும், செய்யலை. இப்போ வேலை போயிட்டான். எடப்பாடியே வெளில போயிட்டார். இது எடப்பாடி வெளில போயிட்டாரு. வேற என்னது? 26 இடத்துல ரெய்டு நடந்துச்சு. 26 இடத்துல ரெய்டு நடந்தோன்னா முதலுக்கே மோசம் வந்துடும்னு சொல்லி போய் சரண்டர் ஆயிட்டார். ரைடு தான் இந்த அலையன்ஸ்க்கான காரணம் அப்படின்னு. ஆமாம். இந்த அலைன்ஸ் உடஞ்சி கடைசி நேரத்தை வெளியே வர வாய்ப்பு இருக்கு. விஜயோட வந்து இபிஎஸ் வந்து கூட்டணி வைப்பாரு, பாஜக விட்டுட்டு வெளியே வந்து கூட்டணி வச்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கியும் இந்த 7 மாதங்கள் அதுக்கான விஜய் வந்து இபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிட மாட்டார். அவர் வெளிப்படையே அவர் திமுக அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி, ஸ்டாலின் அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி எங்கேயும் வந்து இபிஎஸ் அப்படி ஒரு கட்சி எதுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு விஜய்க்கு வராது. அவர் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக தெளிவா இருக்காரு. அதுக்கப்புறம் அனாதைகளெல்லாம் அவர் எதுக்கு விமர்சிக்கணும்? இல்லை, அவர் அது அனாதையை பார்க்கல, அவங்களோட கூட்டணி தயாரா இருக்குங்கிற அப்பா முதலமைச்சர் பதவி யாருக்கு? முதலமைச்சர் அதை அவங்க லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது என்ன லேட்டர் டிஸ்கஸ்? முதலமைச்சருக்கு வர ஆகணும்னு ஆசைப்படுறாரு விஜய். அவர் ஒன்னும் எப்படி சேர்த்துக்குவாரு? நீ முதலமைச்சர் பதவிக்காக எந்த பாவத்தையும் செய்தவன், அறமற்ற அரசியலை செய்தவன், உன்னை முதலமைச்சராக முடிசூட்டி உன்னை உட்கார வைத்து விட்டு கண்ணீரோடும் கவலையோடும் சிறைக்கு பரப்பன அக்கரகாரம் சிறைக்கு சென்ற சசிகலாவை நீ சிறையில கொண்டு போய் அடைக்கப்பட்டதற்கு பிறகு அவரை மீட்க போராடி இருக்கணும். அவரை மீட்பதற்கு ஏதாவது வழி உண்டான்னு யோசிச்சிருக்கணும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய
சர்க்காரோடு அணுகி அவங்களுக்கு சிறைச்சாலையில் எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும்னு நீ கேட்டிருக்கணும். நீ அவங்கள கட்சி விட்டே நீக்கினியே. நீ எவ்வளவு பெரிய துரோகி. நீ கட்டப்பமனை எட்டப்பம் காட்டி கொடுத்தான். சிராஜ் உத்தவ்லாவை மீர்ஜாபர் கல்கத்தாவில் காட்டி கொடுத்தான். அற்பத்தனமான வெள்ளிக்காசுகளுக்காக யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். நீ காட்டி கொடுக்கிற பரம்பரை. ஒன்ன மாதிரி காட்டி கொடுத்த உலக வரலாற்றுல எவனும் கிடையாது. அரசியல்ல அந்த நேர்மை நீ சொல்ல மாதிரி அரசியல் வந்து இந்த வெளிப்படையான பேச்சு எதுவும் கிடையாது. உள்ள மறைபொருள் பேச்சு தான் உண்டு. இந்த அரசியல் வந்து நேர்மையா இருக்கணுமே. இருக்கணுமே. ஏன் அரசியல் நேர்மையா இருக்கக்கூடாது? அரசியல் அந்த மாதிரி நேர்மைங்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும். எல்லாமே அரசியல நேர்மை கொண்டு வரணுமுங்க. அதை அழியுமானா அதை காப்பாத்துறதுக்கு நீங்களும் நானும் போராடல. அரசியல நீங்க அறம் நேர்மை அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொண்டு வச்சுன்னா, ஒரு இலக்கணத்தை கொண்டு வச்சுன்னா, அது எந்த கட்சியுமே அந்த இலக்கணத்தை ஃபுல்ஃபில் பண்ணாது. அந்த ஃபார்முலா யாருமே அதை அச்சீவ் பண்ண மாட்டாங்க. யாருமே அந்த விதிகளை அதை விட்டு வெளியே தானே நிற்பாங்க. எந்த கட்சி இந்தியாவில் நீங்களே ஒரு கட்சி சொல்லுங்களேன், அறம் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இடதுசாரிகளை சொல்லுங்க. சொல்றேன். இடதுசாரிகள்கிட்ட பல முரண்பாடுகள் பல விஷயத்துல முரண்பாடு இருக்கும். குடும்பத்திலேயே முரண்பாடு இருந்தா கட்சியில முரண்பாடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல அறம் இருக்கு. நியாயமான அரசியல் செய்யத்தான் செய்யணும். இல்லை அப்படி இருக்கிற இடதுசாரி தான் இன்னைக்கு வந்து கட்சியோட அங்கீகாரம் இல்லாக்கூடிய இடத்துல விளிம்பு நிலையில் இருக்காங்க. ஸோ வந்து அறத்தை கடைபிடிக்கும் போது வந்து நீங்க வளர்ச்சி இருக்காது. அறமே இல்லாம பாஜக மாதிரி. இங்க பாருங்க, இறந்து போனார் அச்சுதானந்தன், கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சர், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவன். அவர் வந்து அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கு திருவனந்தபுரத்திலிருந்து அவருடைய பூத உடம்பை புகழ் உடம்பை ஆலப்புழாவுக்கு கொண்டு போகிறாங்க, அவருடைய சொந்த ஊருக்கு. 3 மணி நேரம் ஆகும். ஆனால் 22 மணி நேரம் ஆச்சு. கேட்டிங்களா? அப்படி ஒரு சாவு வரணும். இதை அறமற்ற அரசியல் செய்கிறவங்கலாம் யோசிக்கணும். அதுதான் வாழ்க்கை. தேர்தலை ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, நெதுக்க சொல்ல வந்து அறம் இருக்கணுங்கிறது எல்லாரோட விருப்பம். ஆனால் வந்து அறம் இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது. அறத்தை பின்பற்ற கட்சிகள் வந்து வெற்றி பெற முடிய மாட்டேங்குது, சஸ்டெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப அழிவு நிலையில் போயிட்டு பண்ணணும். அந்த அந்த அறம் வந்து ராகுல் காந்திகிட்ட இருக்கு. இல்லை நீங்கள் ராகுல் காந்தின்னு எப்படி வாரிசு அரசியல் செய்கிறது அறமா அப்படிங்கிறாங்க. அந்த வாரிசு அரசியல் அவரை அடைக்கப்படாது. அவர் எப்படி அடைக்கக்கூடாது? புரியலையே. வாரிசு அரசியல் அவரை அடைக்கப்படாதுங்க. அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர். நீங்க கம்யூனிஸ்ட்ல புகழ்றீங்க, கம்யூனிஸ்ட் அறம் வச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் அவருக்கு தங்க மகுடம் அவருக்கு மடியில வந்து விழுந்த பொழுது அதை தூக்கி டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு கொடுத்தவர். அகில உலக அரங்கில் 26 சர்வதேச பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இன்னைக்கு நீ எக்கனாமிக் பாலிசிக்கு முகம் தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் ஒரு பழ வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர். அவர் டெல்லி தேர்தலில் நிற்கிறார். நீங்கள் சொன்னீங்களே தான் அறமற்ற அரசியல். அவர் தேர்தலில் நிற்கிறாரு. அவருக்கு செலவழிக்க காசு இல்லை. அவருடைய நண்பர் புகழ்பெற்ற எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர்கிட்ட கேட்குறாரு, கொஞ்சம் உதவ முடியுமான்னு கேட்குறாரு. குஷ்வந்த் சிங் கொஞ்சம் ரூபா கொடுத்து விட்றாரு. தேர்தல் முடிந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் தோற்று போனார். அந்த குஷ்வந்த் சிங் கொடுத்த ரூபாய் எனக்கு பயன்படவில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்து விட்டார். அதான் மன்மோகன் சிங். அவருடைய புகழ் நின்று நிலவுகிறது. உனக்கு உயிரோடு இருக்கும்போது நீங்களாம் செத்த முடியல இருக்கீங்க. பல்வேறு கேள்வி ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வணங்கினீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.